கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை. இனத்தை பார்த்து, மொழியை பார்த்து, ஜாதியை பார்த்து, பணத்தை பார்த்து, அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, கல்வியை பார்த்து அவர் செயல்படக்கூடியவர் அல்ல. 1 சாமுவேல் 16:7 வாசிப்பது போல, மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவரோ உள்ளத்தை, இதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுளிடத்தில் கைமாறு பெறுவர். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலை வாழ்வை வழங்குகிறார். ஆனால் தன்னலம் நாடுவோர்களோ உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிவர்களின் தலைமையில் அவருடைய சினமும் சீற்றம் வந்து விழும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற கடைசி வார்த்தை, நன்மை செய்யும் அனைவருக்குமே, நன்மை செய்யக்கூடிய அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். தன்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நன்மை செய்யணும். தன்னுடைய பிள்ளைகள் ஆணுடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் எவற்றை நாட வேண்டுமோ அவற்றை மன உறுதியோடு, கடவுள் சொல்லுகின்ற எவற்றை நாட வேண்டுமோ அவற்றை மன உறுதியோடு நாட வேண்டும். எவற்றை விளக்க வேண்டுமோ அதை விளக்கிவிட வேண்டும். இத்தகைய வாழ்வு வாழுகின்ற பொழுது அத்தகைய பிள்ளைகளுக்கு கடவுள் ஆள் பார்க்காமல் எல்லா நன்மைகளையும் செய்பவராக இருக்கிறார். ஆகவே தான் வாசிக்கிறோம், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. திருவெளிப்பாடு 22:12 வாசிக்கிறோம், அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அவரிடத்தில் உண்டு. இந்த உலகத்திலையும் அவர் ஆள் பார்க்காம செயல்படுகிறார். அதே போல கடைசி நாட்களில், தீர்வை நாட்களில் என்ன சொல்றாரு, அவங்கவுங்க என்ன செஞ்சாங்களோ அந்த செயலுக்கேற்ப அந்த கைமாறு அவங்க பெற்றுக்கொள்வாங்க சொல்றார். ஆகவே ஆண்டவரிடத்தில் இம்மையிலும் மறுமையிலும் கைமாறு பெறுவது யாருடைய கையில் இருக்குது? நமது கையில் இருக்குது. புரிந்து கொள்வோம், செயல்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.